ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நம்ம புரட்சி தலைவர் நினைவிடத்திற்கு தான் வந்திருக்கோம். அதுவும் எந்த சமயத்தில் வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட 107வது பிறந்த நாளில் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் நம்ம புரட்சி தலைவர் நினைவிடத்தையும் அதன் பின்பு இருக்கிற புரட்சி தலைவி நினைவிடத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பே ரொம்பவே அழகாக காட்சியளிக்கிற நம்ம புரட்சி தலைவர் சிலையையும் புரட்சி தலைவி சிலையையும் பார்த்துடலாம் வாங்க. அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆரோட 107வது பிறந்தநாள் அப்படின்றதால மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அங்கே வந்திருந்தாங்க. அதாவது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க. பொன்மனச் செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடத்துக்குள்ளே வந்தாச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம உடம்பு சிலுத்து போகும். அதே போல் எம்ஜிஆரோட நினைவிடத்திற்கு முதல் முறையாகவோ இல்லை பல நாட்கள் கழித்து வரும்போதோ கண்டிப்பாக நம்ம மனசும் உடம்பும் சிலுத்து போகும். எம்ஜிஆர் சமாதியை பார்க்க வந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அவர் சமாதி மேலே மலர் மலை தூவி அவர் தெய்வமாக வணங்கின்னு இருந்தாங்க. அவர் சமாதியில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் தோற்றம் 17/1/1917 மறைவு 24/12/1987 பதிவு செஞ்சுருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சமாதியே ஒரு திருவிழா கூட்டம் போல் இருந்தது. அதாவது ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் அவர் இறந்த பிறகும் மக்கள் அவர் மீது பிரியமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே வரியில் சொல்ல முடியாது. அந்த மனிதரோட நல்ல குணங்களும் அவர் மக்களுக்காக செய்த சேவைகளும் அவர் மக்களுக்கு வழங்கிய தான தர்மங்களும் அவர் மக்கள் மீது வைத்திருந்த உண்மையான அன்பும் குறிப்பாக சொல்லணும்னா ஏழை மக்கள் மீது கொண்ட பாசமாக தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மறுபடியும் நம்ம புரட்சி தலைவர் சமாதிக்கு வரலாம். அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற புரட்சி தலைவி ஜெயலலிதா சமாதியை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சமாதி பார்த்தீங்கன்னா 2 சிங்கங்களுக்கு நடுவில் ரொம்பவே கம்பீரமாக அழகாக ஜெயலலிதா சமாதியை அமைச்சிருக்காங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சமாதிக்கும் பொதுமக்கள் வந்துன்னு போயின்னு தான் இருந்தாங்க.
புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சமாதியை பார்த்தீங்கன்னா சமாதிக்குள்ள ஜெயலலிதாவோட மிக அழகான ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அங்கே பொதுமக்கள் வரிசையில் நின்று ஜெயலலிதா சமாதியை பார்த்துட்டு போயின்னு இருந்தாங்க. ஒரு சில பொதுமக்கள் ஜெயலலிதா அவர்கள் சமாதி மீது மலர்கள் தூவி வணங்கிட்டும் போயின்னு இருந்தாங்க. தமிழகத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் போல ஒரு நல்ல பெண் முதலமைச்சர் இனிமேல் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாம் எம்ஜிஆர் சமாதிக்கு வந்தோம். அங்கே எம்ஜிஆர் போல் உடை அணிஞ்சு எம்ஜிஆர் ரசிகர்கள் 2 பேரும் பொதுமக்களை மகிழ்ச்சிருந்தாங்க. Thank you, uncle. அப்படியே பார்த்துலாம் அப்படியே பார்த்துலாம் பொதுவாக நம்ம தமிழ் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போல வருவேன், எம்ஜிஆர் போல ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோ அல்லது எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகோ நல்லது செய்ய ஆரம்பிக்கல. அவர் சாதாரண நடிகராக இருக்கும் போதே பொதுமக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எம்ஜிஆர் சிறு வயதில் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கூட நடித்த சக நடிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சினிமாவில் நடித்தா மட்டும் முதலமைச்சர் ஆகிட முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனால் மக்கள் எம்ஜிஆர் மட்டும்தான் முதலமைச்சராக பார்த்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்த நல்ல குணமோ உதவுற குணமோ அவருடைய கொடைத்தன்மையும் தான். பொதுவாக சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் வருவாங்க போவாங்க அவ்வளோதான். ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் மறைஞ்சாலும் மக்கள் மனதில் வாழ்வாங்க. அதுபோல் மக்கள் மனதில் நிரந்தரமாக வாழ்கிற ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா அது மக்கள் திலகம் நம்ம எம்ஜிஆர் தான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த வரிகள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கும் கண்டிப்பாக பொருந்தும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் இறந்தபோது நீங்கள் என்ன பண்ணின்னு இருந்தீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நில்லுங்க. நீ அப்படி போய் நில்லு.